Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi wa man istana bi sunnatihi ila yaumiddin amma ba'd. Alhamdulillah. மரண முதல் மறுமை வரை மனிதனுடைய வாழ்க்கை என்ற தொடர் தலைப்பில் கடைசி நாளை நாம் அடைந்துவிட்டோம். 30வது நாள். ஒரு மனிதன் அவன் மரணித்ததிலிருந்து என்னென்ன நிலைகளுக்கெல்லாம் செல்வான், கபரு, கேள்வி கணக்கு, மஹ்ஷர் மைதானம், மறுமையின் பயங்கரங்கள், இப்படி ஒரு 30 தலைப்புல பல விஷயங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் கடைசியாக ஒரு மனிதன் சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்வதற்கு முன்னால் சிராத் பாலத்தை கடந்ததற்கு பின்னால் நிகழக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதற்கு மார்க்கம் அல் கந்தரா அப்படின்னு பெயர்கிறது. ஒரு மனிதன் சிராத் பாலத்தை கடந்து விட்ட பொழுது அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அங்கே ஒரு லாஸ்ட் ட்விஸ்ட், அதுதான் கடைசி மனிதனுடைய சோதனை. அதுதான் அந்த இடத்துக்கு பேர் கந்தரா அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆதில், நீதியாளன். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யظلمு الناس ஷைஆ. அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு சிறு அளவுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யுظلمூன ஃபதீலா வலா யுظلمூன நகீரா. பேர்ச்சம்பளம் கீற்றளவு கூட அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு மனிதனை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஒரு மனிதரை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புறானா அல்லாஹ்வுடைய நீதி. அல்லாஹ் யாருக்கும் எந்த அநியாயம் செய்ய மாட்டான். உலகத்துல யாராவது பிறருக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்கன்னா அல்லாஹ் அதுக்கு சட்டம் வச்சிருக்கான். சூரத்துல் பக்ரால சொல்லுவோம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுல் கிஸாஸ் பில் கத்லா. ஈமான் கொண்டவர்களே, ஒருத்தர் இன்னொருத்தர் கொலை பண்ணிட்டார்னா அவர் மீது பழி வாங்குதல் என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிற சட்டம் இருக்கு. ஆணாக இருந்தால் ஆணை கொல்லணும், பெண்ணு கொல்லப்பட்டால் யார் கொண்டாலும் அவர் கொல்லணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் உத்ன பில் உத்னி வஸ்ஸின்ன பிஸ்ஸின். கண்ணுக்கு கண், காலுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல்லு பழிவாங்கப்படணும். ஒருத்தன் பல்லு உடைச்சிட்டான் அப்படின்னா அவன் யாருடைய பல் உடைக்கப்பட்டதோ அவன் பல்ல உடைச்சவருடைய அந்த பல்ல கரெக்டா உடைக்கணும். அதே போர்ஸ்ல கூடினவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. ஒருத்தன் ஒரு கண்ணை பிடிக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய அதே கண் பிடுங்கப்பட வேண்டும். என்ன டேமேஜ் இருந்துச்சோ அதே அளவு கொடுக்கணும். அது கூட அதிகமாயிட்டா அது இவர் அணிய செஞ்ச மாதிரி ஆயிடும். எல்லாம் உலகத்திலேயே நீதியான, வேதத்துல நீதியான சட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கான். சொன்னாங்க, ஒரு மனிதன் சிராத் பாலத்தை கடந்தவுடன், சிராத் பாலத்துல மனிதர்கள் பல்வேறு வகையா கிடப்பாங்க. சிலர் மின்னல் வேகத்துல, சிலர் வேகம் ஓடக்கூடிய குதிரை வேகத்துல எப்படி போவாங்க. 3 வகையா நான் சொன்னேன். சில பேர் ஆரம்பத்துல கீழே விடுவாங்க, சில பேர் தவழ்ந்து கொண்டு எப்படியோ கடந்து போயிடுவாங்க. மூவிங்களை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் அங்கேயே பிரித்து பண்ணிடுவாங்க. நாளைக்கு மறுமையில் சொல்லப்படும், உலகத்தில் யார் எதை வணங்கினார்களோ அவர்கள் அதை பின்பற்றி போட்டு எல்லாரும் பெறுவாங்க. யூதர்கள் நரகத்தில் வந்துடுவாங்க, நஸ்ரானிகள் நரகத்தில் வந்துடுவாங்க, முனாஃபிக்குகள் இருப்பாங்க. அவங்க அந்த வெளிச்சத்தை கொண்டு சிராத் பாலத்துக்கிட்ட வருவாங்க, வெளிச்சம் அணைஞ்சிடும், நரகத்தில் வந்துடுவாங்க. மூமின்கள் மட்டும்தான் அவங்க போயிடுவாங்க. அந்த மூமின்களை அல்லாஹ் ஃபில்டர் பண்ணலாம். யார் பிறருக்கு உலகத்தில் அநியாயம் செய்யாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். சொன்னாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி, இதா ஹலஸல் முஃமினூன மினன் நார் ஹுபிஸு பி கன்தரா பைனல் ஜன்னதி வன் நார். மனிதர்கள், மூமின்கள் சிராத் பாலத்தை கடந்து விட்டார்கள் என்றால் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கந்தரா என்ற இடத்தில் பிடிக்கப்படுவார்கள், தடுத்து நிறுத்தப்படுவார்கள், சிறை பிடிக்கப்படுவார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பழி தீர்த்து கொள்வார்கள். உலகத்தில் யாராவது அநியாயம் பண்ணியிருந்தா அப்படின்னா அந்த மூமின் அங்கே வருவான், யாரெல்லாம் இவன் எனக்கு அநியாயம் பண்ணியிருக்கான் அப்படியா, அப்ப அவனுடைய நன்மைகளை இவனுக்கு கொடுக்கும். இப்படி பழி வாங்கி கொள்ளப்படும். பிறகு அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். உள்ளதே நஃப்ஸி முஹம்மது பியதிஹி, என்னுடைய ஆத்மா, முஹம்மதுடைய ஆத்மா, விசுவாசமுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் சத்தியமாக, லஅதுஹும் பிமஸ்கனிஹி ஃபில் ஜன்னah அதுல்லு பிமஸ்கனிஹி
அஜ்ரிஹி கான ஃபித் துன்யா. இந்த உலகத்துல எப்படி அவன் வாழ்றானோ, யாருக்கு அநியாயம் செய்யாம, அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அவன் சொர்க்கத்தில் நல்ல நிலையில இருப்பாருன்னு விசுவாசம் சொல்லிக்கிறாங்க. அவருக்கு வாழ்ந்த நல்லடியார்கள் பயந்தார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய இமாம், புகாரி ரஹ்மத்துல்லாஹி இமாம், அவங்க உஸ்தாத். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, லியன் அல்கல்லாஹ் பி 70 தம்பன் பைனி வ பைனஹு. அதாவது ரெண்டு வகையான கடமைகள் இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஹுகூகுல்லாஹ், இன்னொன்று அடியாருக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல்லாஹ் எதுனால நடக்கும்? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, நபிலான இது மாதிரி அல்லாஹ் செய்யக்கூடிய கடமையில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம், குறை வச்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அடியார்களுக்கு மத்தியில குடுக்கல் வாங்கல்ல, பிறரை திட்டிட்டோம், பிறரை புறம் பேசிட்டோம், பிறரை அடிச்சிட்டோம், பிறரை கொலை பண்ணிட்டோம், பிறர் சம்பந்தப்பட்ட அடியார்கள் சம்பந்தப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்டால் அந்த அடியார் மன்னிக்காத வரை அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். அப்போ அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் எனக்கும் அல்லாஹ் மத்தியில 70 பாவம் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. ஆனால் ஹிப்பு இலைய அல்காஹு பி மத்லமத்தி அப்து, ஒரு அடியானுடைய ஒரு பாவம் பிறர் ஒரு இன்னொரு அடியானுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு அநியாயம் பண்ணிட்ட ஒரு அநியாயத்தை விட அல்லாஹ்வுக்கு எனக்கு 70 பாவம் இருக்குது மேல் அப்படின்னாரு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு அவருக்கு அல்லாஹ் நான் மன்னிச்சிருவோம். ஆனா அடியாருக்கு உலகத்துல அவன் பண்ணியிருந்தாருன்னா அந்த அடியார் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்கவே வேண்டாம். இந்த அளவுக்கு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் பயந்தாங்க. உஸ்தாஸ் ஒரு முறை சஹாபாக்கள் கேட்டாங்க, மனியல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் யாருன்னு கேட்டாங்க. இப்லீஸ் கிடையாது, முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா என்ன அர்த்தம்னா திவாலான, ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்களா, ஜீரோ லெவலுக்கு வந்துடுவார், துட்டு இல்லாம. சஹாபாக்கள் சொன்னாங்க, மல்லா திரகம் வலா தீனார், யார்கிட்ட தீனார் திரகம் இல்லையோ அவன் தான் பரம ஏழை அப்படின்னாங்க. சொன்னாங்க அவன் பரம ஏழை கிடையாது, நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய மலை அளவு நன்மையை கொண்டு வருவான். சிராத் பாலத்துல கடந்து பெரிய மலை அளவுக்கு இருக்கும். அவனை பார்த்தாலே ஒரு சொர்க்கவாசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய அமல் செஞ்சிருப்பார். பொழுதுப்பார், நோம்பு வச்சிருப்பார், சக்காத் கொடுப்பார், எல்லாம் அல்லாஹ்வுடைய கடமை பெர்ஃபெக்ட் 100 மார்க் கொடுத்துடலாம். ஆனால் பிறரை திட்டியிருப்பார், பிறரை அழித்திருப்பார், பிறரை பற்றி புறம் பேசியிருப்பார், பிறரை வந்து ஏளனமா பார்த்து சிரிச்சிருப்பார், இதெல்லாம் பாவத்தை பண்ணியிருப்பார். இப்போ அந்த கந்தனா வந்த உடனே அந்த இடத்துல ஹானாமின் ஹசனாதிஹி, அல்லாஹ் நீதியானல்ல, அல்லாஹ் யாருக்கா நியமிச்சவன் செய்யப்படும். அப்போ எல்லாரும் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க, யா அல்லாஹ் இவன் இவ்வளவு பெரிய நன்மை செஞ்சா, ஆனா என்னையே பத்தி இந்த வார்த்தை சொல்லிட்டான் அல்லாஹ், என்னை இந்த நேரத்துல அடிச்சுட்டான் அல்லாஹ், இந்த நேரத்துல எல்லாமே எனக்கு கேவலப்படுத்திட்டான் அல்லாஹ். அப்படியா, உனக்கு எந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அந்த அளவுக்கு இவனுடைய நன்மையை எடுத்துக் கொடுங்க. நன்மை என்ன நன்மை தெரியுமா? நம்ம 3 நன்மை செஞ்சா அல்லாஹ் ஏதாவது ஒண்ணுதான் கபூல் செய்வான்னு வச்சுக்கோ. நம்ம எல்லா தொழுகையும் எல்லா இதையும் அல்லாஹ் கபூல் செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய கபூல் செய்யப்பட்ட அமல்ல இருந்து அவனுக்கு கொடுக்கப்படும், சாதா அமல் கிடையாது. அல்லாஹ் நம்ம 3 தடவை தொழுகிறோம் அப்படின்னா அது 2-3 தடவை கபூல் ஆயிருந்தா அந்த கபூலான அமலை அநியாயம் செய்யப்பட்டதுக்கு பிடிக்காதான் இருப்பான். இப்படி ஒவ்வொருத்தரா லைன்ல நின்று வருவான், அல்லாஹ் இப்படி பண்ணா இப்படி பண்ணா எல்லாம் கொடுத்து கடைசி மலை அளவு இருந்த அந்த நன்மை அப்படி குறைஞ்சு ஒண்ணு இல்லாம ஆயிடும். இன்னும் கியூல லைன்ல நிற்கும். இப்போ என்ன செய்ய? அப்படியாப்பா நீங்க லைன்ல வந்திருக்கியா, சரி உனக்கு பண்ணானா நன்மை வர இல்லையா, சரி உன் பாவம் இருக்கா, அந்த பாவத்தை இவன் மேல வச்சிரு. இப்படி ஒவ்வொருத்தரா அவன் பாவத்தை கொடுத்து கொடுத்து மலையளவு நன்மையை கொண்டு வந்தவர் மலையளவு தீமையை கொண்டு வந்து அப்படி நடந்துட்டு போயிடுவார். நல்லா பாதுகாப்பு. இவன் தான் மிகப்பெரிய முஃப்லிஸ், பரம ஏழை அப்படின்னு நம்ம சாசனம் சொன்னாங்க. அப்போ இந்த கந்தரா இருந்தா இதுதான் ஒரு பயங்கரமான இடம், லாஸ்ட் இடம். இந்த இடத்தை தாண்டினால்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அடியார்கள் மத்திய உள்ள விஷயங்கள் சரி செய்யணும். அப்பா அம்மா சரியான முறையில் நடக்கிறது, இஸ்லாமியர்கள் சரியான முறையில் நடக்கிறது, சக மாணவர்கள் சரியாக நடக்கிறது, கூட பிறந்தவங்களோடு சரியாக நடக்கிறது, இதெல்லாம் பேணுதலா இருக்கும். இந்த ஹதீஸின் மூலமாக 4 பாடம் நமக்கு கிடைக்குது. முதலாவது, அல்லாஹ் நீதியாளர், யாருக்கும் எந்த அநியாயம் செய்ய மாட்டார். அஹ்மதுல பேசப்பட்ட செய்தி, நாளைக்கு மறுமையில மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். ஆடை இல்லாமல், செருப்பு இல்லாமல், கத்ரா செய்யப்படாமல் எழுப்பப்படுவாங்க. உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் கபர்ல கொண்டு போக முடியுமா? ட்ரெஸ் அவுட் கட் பண்ணி விட்டு அனுப்பிடுவாங்க. அருணாக்குடி போட்டு அருணாக்குடியும் கட் பண்ணி விட்டு அனுப்பிடுவாங்க. எதுவும் கொண்டு போக முடியாது. அந்த நிலையில் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவாங்க. இங்கேயாவது ஏதாவது தப்பு பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் காசை கொடுத்து செல்வாக்கு பயன்படுத்தி தப்பிச்சிடலாம். மறுமையில் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் இல்லாத நிலையில எழுப்பப்படுவார். அப்பொழுது
மனிதர் ஒரு பெரிய அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பார். அந்த அல்லாஹ் சொல்லுவான், அனல் மலிக் அனல் தையான், நான் தான் அரசன், நான் தான் நீதி வழங்கக்கூடியவன், இன்றைய நாளில் நீதி என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே எந்த நரகவாசியும் நரகத்துக்கு போக முடியாது. சொர்க்கவாசி அவருக்கு என்ன அநியாயம் பண்ணியிருந்தால் அந்த அநியாயத்தை தீர்க்கின்ற வரை நரகவாசி நரகத்துக்கு போக முடியாது. எந்த சொர்க்கவாசியும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இவர் நரகவாசிக்கு என்ன அநியாயம் பண்ணியிருந்தாலும் அதை அல்லாஹ் தீர்க்காத வரை அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு விசுவாசமாக சொன்னாங்க. யாரும் சொல்லலாம், அப்ப எப்படி நாங்க அதை செய்ய முடியும்? எங்களுக்கு எதுவுமே இருக்காது, நாங்க எப்படி அவங்களுடைய பணியை தீர்க்க முடியும்? அவங்களுக்கு கொடுக்கணும், உரிமையை கொடுக்கணும். சொன்னாங்க, இன்னமா பிஹி அல் ஹஸனாத், நன்மையை வாங்கி கொடுக்கணும். அல்லாஹ் நீதியானவன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யகூலு யா லைதனி குன்து துராபா. மனிதன் காஃபிர்கள்லாம் நடப்பானா, நான் மண்ணோடு மண்ணா இருக்க கூடாதான் நடப்பான். ஏன் நடப்பது சொல்லுவான்னா, உலகத்துல கேள்வி கணக்குங்கிறது 2 படைப்பு மட்டும்தான். ஒன்று மனிதர்கள், இன்னொரு ஜின்கள். எனவே ஏன் இவங்க மட்டும் கேள்வி கணக்குன்னா, அவங்க சொல்றதுனா இஹ்தியாராத், தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்தான். மனிதன் நினைச்சா தொழுவலாம், அறிவு வச்சு சிந்திச்சு தொழுவலாம், தொழுவாமே இருக்கலாம். ஜின்களும் அப்படிதான். மற்ற படைப்புகள் கண்டிப்பா செத்தே ஆகணும். சூரியன் கரெக்டா உதிச்சே ஆகணும். அல்லாஹ்வுடைய கட்டளையே ஒரு செகண்ட் கூட அது மாற செய்யாது. எல்லா படைப்புகளும் இந்த 2 படைப்புக்கு மட்டும் அறிவு கொடுக்கப்படுறதுனால கேள்வி கணக்கு உண்டு. அப்போ நாளைக்கு வறுமையில மனிதர்கள் எல்லா படைப்புகளும் அந்த மண்ணோட மண்ணை ஆக்கிடுவோம். அப்ப அதை பார்த்து மனிதன் சொல்றான், நானும் ஒரு இப்படியா இருக்கக்கூடாதா, புல்லா இருக்கக்கூடாதா, நான் இது ஒரு கழுதையா இருக்கக்கூடாதா, எனக்கு கேள்வி கணக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்னா, உலகத்துல கொம்பு உள்ள மாடு கொம்பு இல்லாத மாட்டை முட்டினால் மறுமையில அல்லாஹ் அந்த மண்ணோட மண்ணை ஆயிடும். அந்த 2 முட்டப்பட்ட ஆடை வந்து அல்லாஹ் எழுப்புவோம். உலகத்துல கொம்பு இல்லாத ஆட்டுக்கு மறுமையில் கொம்பு கொடுக்கப்படும். உலகத்தில் கொம்பு இருந்த ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பு எடுத்துருவோம். இப்ப அல்லாஹ் முட்ட சொல்லுவோம், இது 2 முட்டி பழி தீர்த்தோட மறுபடியும் மண்ணோட மண்ணாயிடும். அல்லாஹ் எவ்வளவு நீதியானது. யாருக்கும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம், அல்லாஹ் பார்க்கல எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் கரெக்டா நடத்திட்டே இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருப்பான், என்ன இந்த இடத்துல எப்படி நடந்துச்சு, அவன் நம்ம அன்னைக்கு செஞ்ச பாவம் தான் எப்படி ஆச்சு. ஒரு சின்ன சம்பவம் சொல்றான், நடந்த கிதாபுல உள்ளது. ஒரு மனிதர் இருந்தார். அவரு நல்ல மனிதர், தொழுவார், பள்ளிவாசல்லாம் போவாரு. அவர் வேலை என்னன்னா ஆடு உடிக்கிற வேலை, ஆடு வெட்டுற வேலை. அப்போ அவர் எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? 4 மணிக்கு எந்திக்கணும். எரிச்சு ஆடெல்லாம் ஊற்றிட்டு தண்ணீர் தொழுவார். தொழுதுக்கு வந்து வெட்டி கறியெல்லாம் போட்டு கொடுப்பார். இப்படி ஒரு நாள் நடந்துருக்கும் பொழுது அவர் தொழுதுக்கு ஆட்டெல்லாம் ஊற்றிட்டு உடம்புலாம் எப்படி இருக்கும், ரத்தமா இருக்கும். 5 பாவோட போய் தொழுவ போயிருக்காரு. ஒரு மனிதர் பள்ளிவாசல் வழியில குத்தப்பட்ட நிலையில கத்தி வச்சு யாரும் குத்திட்டு போயிட்டாங்க. அப்படியே இருக்கிறார். இவர் என்ன ஏது அப்படின்னு ஊற்றி அந்த கத்தியை எடுக்கவும் மக்கள்லாம் பார்த்துட்டாங்க. என்ன நினைப்பாங்க, அவன் செத்துட்டான், இவர் தான் கொலை பண்ணிட்டான்னு நினைப்பாங்க. இப்போ இவரை வந்து சாட்சிகள்லாம் மக்களை ஆக்கி கோர்ட்டில் நிப்பாட்டி அவர் மரண தண்டனை கொடுத்தாச்சு. அவர் தூக்கு தண்டனை ரெடியாக இருக்கிறார். கேட்குறாங்க, கடைசி ஆசை என்ன, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நான் இந்த தப்பை செய்யல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா யார் தெரியுமா நான் இந்த தப்பை மாட்டினேன்? முன்னொரு காலத்துல நான் ஒரு கப்பல் ஓட்டியா இருந்தேன், படகு ஓட்டக்கூடியவனா இருந்தேன். என் வேலை என்னன்னா, ஒரு தீவு இருக்கும், இந்த சைடு தீவு, நடுவில் இருக்கக்கூடிய அந்த நீர் ஓட்டத்துல இங்க உள்ள மக்களை ஏற்றி அங்கே கொண்டு அங்கே உள்ள மக்களை ஏற்றி இங்கே என் வேலை, அதே காசு சம்பாதிக்கும். ஒரு நாள் ஒரு அழகிய பெண்மணி வந்தால் கப்பலில் ஏற்றின போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்மணி கையில் ஒரு குழந்தை வச்சிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய தண்ணியில் போட்டு முக்கிடுவேன் அப்படின்ற பயம் காட்டி என்னுடைய ஆசைக்கு இலக்கு என்னோட வந்து உறவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து கேட்கல, அதனால அந்த குழந்தைய கொண்டுட்டேன். அந்த பெண்மணியும் கேட்காதனால அந்த பெண்மணியை என்ன செஞ்சுட்டேன், கொண்டுட்டேன். இது யாருக்கும் தெரியாது, 2 கொலை பண்ணேன், அது யாருக்கும் தெரியாது. பல வருடங்கள் கழித்து அல்லாஹ் நான் பண்ணாத இடத்துல என்னை பண்ண ஆக்கிட்டான். அல்லாஹ் எவ்வளவு நீதியானு அவர் சொன்னார். அப்ப பாத்தியா, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குது, அது யாரும் பார்க்கல நினைப்பான், ஆனா மாட்டாங்க. ஒண்ணுமே தப்பு பண்ணாத இடத்துல அந்த இடத்துல மாட்டினோம். அல்லாஹ் நீதியான வறுமையில் அல்லாஹ் நீதியான முதலாவது விஷயம். 2வது விஷயம், எந்த தீனாரும் எந்த திருகமும் இல்லாத அந்த நாளிலே சொர்க்கவாசிகள் அல்லாஹ் வந்து யாருடைய பழி சொல்லுக்கு ஆக வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனால அந்த
சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உன் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிறதுக்காக நான் சந்தரா அப்படிங்கிற இடமே விசுவாசம் சொன்னாங்க. காலத்துலாவும் மதுரிமத்துள்ளி அகதின் மின் ஐந்திஹி அவமின் ஷையின் ஃபல்யதஹல்லிலுஹு மின்ஹுல் யௌம். இன்றைய நாளில் உங்களிடத்தில் யாருக்கான அநியாயம் செய்யப்பட்டுச்சுன்னா நீங்க பழித்திட்டு போங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவார். ஏனென்றால் சொர்க்கத்துக்குள்ள போகும் பொழுது எப்படி போகணும், எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம போகணும். ரெண்டாவது மூணாவது ஹதீஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், சொர்க்கத்துள்ள போகும் பொழுது பரிசுத்தமான எண்ணத்தோடு போக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லதீன ததவஃபாஹுல் மலாயிகா தய்யிபீன் யகூலுன ஸலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னah. அவர் சொர்க்கத்தில் நுழையும்போது மலக்குமார்கள் சலாம் சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், உள்ளே நுழையுங்கள். நல்ல ஒரு எண்ணத்தோடு அவங்க சொர்க்கத்துல போகணும்னு ஆசைப்படுறதுனால அதான் அந்த கணக்கு பண்ணி பேசுறான். நாலாவது, அந்த கந்தராவை வச்சுட்டா சொர்க்கவாசிகள் யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல, எல்லா கம்ப்ளைண்ட் இல்லாம இருப்பாங்கல்ல மூமின்கள், அந்த மூமின்களுக்கு உள்ளத்துல இருக்கக்கூடிய கசடு, பெருமை, பொறாமை எல்லாம் அதை எடுத்துருவோம். ஏன் அப்படி எடுக்கணும்? சொர்க்கத்துக்குள்ள போய் பொறாமைப்பட்ட என்ன ஆகும்? கசத்து இவ்வளவு பெரிய தரஜால இருக்காரு, இந்த நபி இவ்வளவு பெரிய, எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிம்மதி இல்லாம ஆயிரும்ல. சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கந்தராவை வச்சு அந்த அடியாருடைய உள்ளத்துல இருக்க கசடு எல்லாம், பொறாமை, பெருமை எல்லாத்தையும் எடுத்துரும். நான் சொல்றேன், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் பில் கில்லி தஜ்ரீ மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க உள்ளத்திலிருந்து கசடுகளை நாம் நீக்குவோம். சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லதீ ஹதானா லிஹாதா, இந்த சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சொர்க்கம் போற வரைக்கும் நேர்வழி அதை கேட்டே இருக்கணும். அதனால ஒவ்வொரு ரகாயத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கும். சொர்க்கம் போற வரைக்கும் நேர்வழியிலே இருக்கும். சொர்க்கம் போன உடனே சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தை தான், எங்களை அல்லாஹ் நேர்வழி காட்டி கொண்டு வந்து விட்டுட்டான், அவன் இல்லாவிட்டால் நாங்கள் நேர்வழியில் போயிருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. கந்தரா அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள கணக்கு பதிவு செய்யக்கூடிய இடம். இந்த கந்தராக்கு அப்புறம் ஒரு சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். இதோடு ஒரு மனிதனுடைய அந்த மரணத்துக்கு அப்புறம் வறுமை வாய்ப்பு அந்த பயணம் முடியுது. இவ்வளோ நாட்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அல்லாவுடைய உதவி கொண்டு, அல்லாவுடைய உதவி இல்லைன்னா எதுவுமே நடக்க முடியாது. அல்லாஹ் நாடினான் இந்த மாதிரி புலம்பெயர்ந்து இருக்கணும்னு அல்லாஹ் நாடினான். அல்லாஹ் நம்மளே தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். பேசக்கூடிய ஆஃபியத் அல்லாஹ் கொடுத்தான். எனக்கா ஒரு நாள் உடம்பு சொல்லாம போயிட்டா என்ன ஆயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பேசக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான், கேட்கக்கூடிய வாய்ப்பு. எத்தனையோ பேர் ஆரம்பத்துலேருந்து வந்தாங்க, ஆனால் குறைந்த நபர்கள்னா தொடர்ச்சியா வராங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி வைப்பானாக. கலிமா சொன்ன நிலையிலே நம்மளுடைய இறுதி நிலை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையாக ஆக்கி வைப்பானாக. மேலும் மரணத்திற்கு பின்னால் உள்ள எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவானாக. மேலும் கந்தராவில் மக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்த அநியாயங்கள் அதெல்லாம் உலகத்திலே நாம் முடித்துவிட்டு நேரடியாக கேள்வி கணக்குக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய நபர்களிலே நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன்.